விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு வந்துட்டு உர மேலாண்மை பற்றி தாங்க நான் பேச வந்திருக்கேன். நான் சேலம் மாவட்டத்திலேருந்து இந்த பதிவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உரங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. நானுமே என்னோட விவசாயத்துக்கு உரங்களை எல்லாமே இங்கிலீஷ் உரங்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாம் இப்போ உரக்கடையில் போய் இப்போ உரம் வாங்கி போடுறோம் அப்படின்னா அதுக்குண்டான மகசூல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கதாங்க செய்யுது. ஆனால் அதுவே நாளடைவில் நமக்கு அதே மகசூல் தான் கிடைக்குதா அப்படின்னு நிச்சயமாக கேட்டோம் அப்படின்னா கிடையாதுங்க. நம்ம விவசாயம் பண்ணுறோம், இன்றைக்கி வந்துட்டு ஒரு கொள்முதல் பண்ணுறீங்க, நீங்கள் மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம போடுறோம், அதே நம்ம எடுக்கிறோம், மறுபடியும் அதை திரும்ப ரொட்டீன் பண்ணும் போது நம்ம அதே டோஸை தான் திரும்ப கொடுக்குறோம்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நமக்கு மகசூல் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் இன்டேக்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம். மண்ணுக்கு அதிக அளவில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மகசூல் அதிகம் கிடைக்குன்னு நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான இங்கிலீஷ் உரத்தை மண்ணில் போட்டு திணிப்போம். அப்போ என்ன பண்ணும், மண் கொஞ்ச நாளைக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குமே தவிர பட் லைஃப் லாங் மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை அது அழிக்குதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கிலீஷ் உரத்தை நிறைய வாங்கி பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கும் ஒரு சில நாளுக்கு அந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்ததே தவிர மண்ணோட வளம் அப்படிங்கிறது சுத்தமாக போயிடுச்சுங்க. என்ன ஆச்சு நாளடைவில், என்ன மண்ணோட வளத்தை போக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த வருஷம் நீங்கள் போடுறத விட அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதை விட டபுளாக தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்குமே உரத்தை தவிர கண்டிப்பாக அதை விட குறையாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் வீட்டிலேயே எங்களோட சொந்த நிலத்துலையே நாங்கள் விவசாயிகளுக்காக எங்களுக்கே நாங்கள் உரத்தை தயாரித்தோங்க. ஸோ என்ன உரத்தை தயாரிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பஞ்சகாவியம் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராசஸ் தாங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நாட்டு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டில் கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், அதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய நெய், இதெல்லாம் வச்சு தான் பஞ்சகாவியம் தயாரிப்பாங்க. அதை தான் நாங்கள் உரத்தாக பயன்படுத்தினோம். ஸோ அதில் நல்லாவே ரிசல்ட் கிடைச்சதுங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாட்டு மாடு எங்ககிட்ட கிடையாது. ஸோ பக்கத்துலேயுமே எங்கேயுமே நாட்டு மாடுங்கிறது சுத்தமாக இல்லைங்க. நாங்கள் இதுக்குண்டான சாணத்தை வேணும் அப்படின்னா ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸை தாண்டி போய் தான் அதுக்குண்டானதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து, அது வந்துட்டு நம்ம இப்படி பண்ணிட்டே இருக்கோம்னா அதை தேடி போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணக்கூடிய ப்ராசஸ்லாம் ரொம்ப அதிகம். அதுக்கு பதிலாக தான் நாங்கள் அடுத்த லெவலாக என்ன தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா சாணப்பாச கரைசல்ங்க. இது வந்துட்டு நாங்கள் வீட்டிலையே எங்களோட தோட்டத்திலேயே நாங்கள் சொந்தமாக தயாரித்ததுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 1-1.5 வருஷமாக இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது எல்லாமே நாங்கள் இதை ஊற்றி தாங்க இதெல்லாமே வளர்த்தோம். இதனோட ஊட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கடையில் வாங்கி கொடுக்குற ஃபெர்டிலைசரில் வரக்கூடிய ஊட்டத்தை விட நாம் வீட்டில் தயாரித்த இந்த உரம் நல்லாவே பயன்படுதுங்க. வந்துட்டு வாழைத்தோப்பில் இருந்து தாங்க உங்களுக்கு நான் இந்த பதிவு செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இயற்கை உரம் பயன்படுத்தி அதன் மூலியமாக தான் இந்த வாழை இதெல்லாமே வளருது. இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா பாருங்கள், எல்லா வாழைக்கன்றுகளையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட கீழேருந்து வர அந்த குன்றுலேருந்து பாருங்கள் எவ்வளோ அது வந்துட்டு நல்ல ஊட்டமாக வளருது அப்படின்னு உங்களாவே தெரியும். இந்த சாணி பாய்ச கரைச்சலை ஒரு முறை நீங்க வாங்கி பயன்படுத்தினாவே இதுல இருந்தே திரும்ப திரும்ப அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரொட்டீனா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொட்டு நீருக்காக இதை பயன்படுத்துறோங்க. இப்போ வந்துட்டு இது எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்க பாய்ச்சலுக்கு இதுலயே தண்ணியில அதை வந்துட்டு கரைச்சு விட்டு நாங்க வந்துட்டு பாய்ச்சலுக்கு எடுத்துட்டுருவோம். பட் இது உங்ககிட்ட சொட்டு நீர்லாம் எங்ககிட்ட அந்த வசதிலாம் இல்லைங்க, நாங்க வந்துட்டு அப்படியே தான் கட்டுவோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க கண்ணுக்கு அதை என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட்ஸை டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இயற்கையான முறையில் நம்ம தயாரிக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர அதனுடைய மண் வளத்தை அதிகரிக்கும். இப்போ நீங்கள் இந்த போடுறீங்க அப்படின்னா அதில் உள்ள நுண்ணுயிரிகள்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும். இது நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு உண்டான சத்து தாங்க இது. நுண்ணுயிரிகளோட பெருக்கம் அதிகமாக நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய வளமும் ரொம்பவே நல்லா ஆகுங்க. ஸோ மண் வளம் அதிகரிக்க கண்டிப்பா நம்மளுடைய மகசூலும் தன்னாவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட மீன் அமிலமும் கிடைக்குதுங்க. ஸோ இதுவே உங்களுக்கு சாணி பைசா கரைசல், மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும் இதுக்கு உண்டான எல்லாமே இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறைய அதுக்கு உண்டான வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எங்களுக்கும் இந்த மாதிரி
உரங்களை வீட்டிலேயே தயாரிச்ச உரங்களை மண்ணில் ஊத்தி மண் வளத்தை பெருக்கணும், மகசூலை அதிகரிக்கணும், அதாவது இயற்கையான உரங்களை பயன்படுத்தின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு டவுட்ஸோ அதை கீழே கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு வேணும்னு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.